வெல்கம் பேக் டு ராணிஸ் குக்கிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக ஐ ஹோப் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. என்னோட விஷ் கூட எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். ஸ்மைலோட எனி டைம் ஒரு ஹாப்பி மைண்ட் செட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். நானே இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நம்ம சேனல் வந்து ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணி ஹாப்பியாக போயிட்டுருக்கோம். எல்லாருமே நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கெல்லாமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நீங்களும் எல்லாமே லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும். ஓகே, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா தக்காளியை வச்சு ஒரு தொக்கு மாதிரி பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டு வேறு லெவலுங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை டிஷ் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். ஒரு 10 நாளாச்சும் வச்சு சாப்பிட்லாமே அப்படின்னு தோணும். ஆனால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதனால் 2 நாளில் காலி பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கடுகு 1 ஸ்பூனு, வெந்தயம் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை பவுடர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. புளியை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அப்படியே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியை 4 எடுத்துக்கோங்க. பூண்டு 10 பல் எடுத்துகிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கடுகு 1 ஸ்பூனு, அரைச்ச புளியை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அரைச்ச தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதி வர அளவுக்கு நல்லா குக் பண்ணுங்கள். இந்த டைமில் கடுகு வெந்தயத்தை அரைச்சி அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் வெல்லம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை அப்படியே ஒரு 15 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சுருங்க. அவ்வளோதாங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டான தக்காளி தொக்கு ரெடிங்க. இது டேஸ்ட்டு அட்டகாசமாக அருமையாக இருக்கும். ஒரு 10 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். இது பண்ணுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இந்த டிஷ் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஓகே, பாய்.